தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்தியாவில் கழிப்பறைகளுக்குன்னே ஒரு பெரிய வரலாறு இருக்குது. பொதுவெளியில் இந்தியர்கள் கழிப்பறை கழிப்பதை உலக நாடுகள் முழுவதும் ஒரு பெரிய விமர்சனங்கள் எழுந்தது. அதை ஒழிக்கணும்னு காந்தியடிகளே பெரும் முயற்சி எடுத்தார். இதையே நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு இந்த ஓராண்டுகளில் ஒரு புது வரியை விதிச்சிருக்காங்க. என்னென்னா, கழிப்பறைக்கான வரி. உங்கள் வீட்டில் ஒரு டாய்லெட் இருந்தது அப்படின்னா நீங்கள் மாதம் அதுக்கு 25 ரூபா கட்டணும். இதுவே 2 டாய்லெட் இருந்ததுன்னா 50 ரூபா கட்டணும். ஏன் இப்படி ஒரு டாக்ஸை ஹிமாச்சலில் இருக்க காங்கிரஸ் அரசு விதிச்சாங்க? அது குறித்து தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் தொடரலாம். அபினவ், வணக்கம். ஏன் இப்படி ஒரு டாக்ஸை காங்கிரஸ் அரசு ஹிமாச்சல் பிரதேசத்தில் விதிக்க காரணம் என்ன? ஹிமாச்சல பிரதேச தேர்தல் நடக்கிற சமயம் அங்கே பாஜகவுக்கு பயங்கர செல்வாக்கு, அது நமக்கே தெரியும். இப்போ அந்த செல்வாக்கு எப்படியாவது பீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவங்க மக்களை கவரணும். அப்படி கவர்றதுக்கு முயற்சி பண்ணி அவங்க போட்ட அந்த கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் தான் அந்த மாநிலத்தோட நிதி நிலைமையை ரொம்பவும் பின்னோக்கி தள்ளிட்டு போயிருக்கு. எல்லா வீட்டுக்கும் 300 யூனிட் இலவச மின்சாரம். பெண்கள் 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் மாதம் 1500 ரூபா. எதுவுமே செய்ய வேண்டாம், 1500 ரூபா அரசாங்கம் கொடுத்துரும். வயதானவர்கள் 75 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் அப்படின்னு அது ஒரு பென்ஷன், அது ஒன்று தனியாக ஓடும். இது தவிர பழைய பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் கொண்டு வருவோம். இப்படி அடுத்தடுத்து அவர்கள் கொடுத்த வாக்குறுதியினால் ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆகி அரசாங்கத்தோட நிதி நிலைமை மிகவும் மோசமாக போச்சு. அப்போ அதை இவங்க வேறு விதத்தில் தானே பேலன்ஸ் பண்ணோம். இப்படி ஒரு கையில் கொடுத்து அதை இன்னொரு கையில் எடுத்து தானே ஆகணும். அப்படி இன்னொரு கையில் எடுக்கிறதுக்கு அவர்கள் செய்யக்கூடிய முதல் முயற்சி தான் இந்த வரி. இல்லை, டாக்ஸ் அப்படி வரி வருவாயை பெருக்கணும் அப்படின்னா, இல்லை புதுசாக எதுலையாவது டாக்ஸ் விதிக்கணும் அப்படின்னா எதுலையோ அவங்க விதிக்கலாம். டாய்லெட்டுக்கு டாக்ஸ் அப்படிங்கிறது கேட்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கேன். இப்போ ஏற்கனவே நிறைய விஷயங்களுக்கு வரி இருக்கும். நாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வரி போட்டோம் அப்படின்னா மக்களுடைய கோபம் எழலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்போ இவங்க வெறும் 25 ரூபாயில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஆரம்பித்து இவங்க வரிசையாக ஒவ்வொரு விஷயத்துக்காக போவாங்க. அப்போது இவங்க அந்த நிதியை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியாவாக இருக்கலாம். ஆனந்த், இப்போது அடிப்படையில் ஏன் இப்படி ஒரு வரியை ஹிமாச்சலில் இருக்க காங்கிரஸ் அரசாங்கம் விதிச்சுது அப்படின்னா, அதுக்கு காரணம் அவங்க கொடுத்த அந்த ஃப்ரீபீஸ் அப்படின்றாங்க. ஃப்ரீபீஸ்னால ஒரு ஸ்டேட் இந்த நிலைமைக்கு போக முடியுமா? இலவசங்கள் முற்றிலும் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். அரசாங்கம் சில இலவசங்கள் கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அந்த இலவசங்களில் அத்தியாவசியம் ஆடம்பரம்னு ஒன்று இருக்குது. இப்போது பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சைக்கிள் தர திட்டம் நம்ம இங்கே ஜெயலலிதா அவர்கள் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், இதெல்லாம் எம்ஜிஆர் காமராஜர் அவர்கள் செஞ்சாங்க. காலை உணவு திட்டம்ங்கிறது தேசிய கல்விக் கொள்கை சொல்கிறது, இது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அது சில மாநிலத்தில் பண்ணுறாங்க. முதல்ல தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து அந்த காலை உணவு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணது தமிழ்நாடு. அதை எதிர்க்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கையை. ஆனால் அதில் இருக்கிற காலை உணவு திட்டத்தை இது பண்ணுறாங்க. ஏன்னா ஃபண்டு மத்திய முதலமைச்சரே ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி அத்தியாவசியமான விஷயங்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுல தவறு கிடையாது. ஏன் மோடி கிட்டத்தட்ட கொரோனா டைம்லேருந்து 80 கோடி பேருக்கு இலவசமாக ரேஷன் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது இலவசம் தானே, ஃப்ரீயாக 1 ரூபா இல்லாமல் உங்களுக்கு அரிசி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் அத்தியாவசியம். இதெல்லாம் சாப்பாடு விஷயம், நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கான விஷயம், பொருளாதார ரீதியாக பின்தங்கினவங்களுடைய முன்னேற்றத்துக்கான விஷயம். ஆனால் டிவி இது ஆடம்பரம். ஏன் நீங்கள் 4 சேனல் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் சேனல் எல்லாரும் தமிழ்நாட்டில் பார்த்து அது மூலமாக உங்களுக்கு விளம்பரம் அது மூலமாக உங்கள் குடும்பம் சம்பாதிச்சு, அது மூலமாக அரசியலில் செலவு பண்ணி, அது மூலமாக திருப்பி நீங்கள் ஆட்சிக்கு வரணும். ஒரு டிவி பின்னாடி எவ்வளோ இருக்குது பாருங்கள். அரசியல் டிவி இருந்தால் தான் வாழ முடியுமா? அது அத்தியாவசியமா? அது ஆடம்பரம். அந்த டிவியோட நோக்கம் என்ன? அந்த டிவி ஆன் பண்ணாலே முதல்ல அந்த டிவி தந்த கட்சியோட சேனல் தான் வரும். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா 1500 ரூபான்னு பல மாநிலத்தில் தராங்க. 1-2 மாநிலத்தில் பாஜகவும் தருது. இது ஒரு ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரெண்ட். பெண்களுக்கு 1000 ரூபாலாம் அவசியம் கிடையாது. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தான் அவசியம். அவங்க சொந்த காலில் நிற்கணும். முத்ரா திட்டம், ஸ்வநிதி திட்டம், ரோட்டோரமாக பூ போடுறவங்க, ரோட்டில் மார்க்கெட்டில் காய்கறி விற்கிறவங்க, இவங்களாம் அந்த ஸ்வநிதியில் காசு வாங்கி 50,000 20,000 வாங்கி அதை ஒழுங்காக கட்டி முதல்ல 15,000 வாங்குவாங்க. அதை வியாபாரம் பண்ணி கட்டுவாங்க. பேங்க் திருப்பி 20,000 தரும், அதை கட்டுவாங்க. 50,000 தரும், கட்டுவாங்க. பெண்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். இது நான் உழைச்சி சம்பாதிச்ச காசுடா, நீ தந்த, நான் உயர்ந்தேன், உனக்கு திருப்பி தந்துட்டேன்,
நான் ஒன்று டிபெண்ட் கிடையாது, நான் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி கிடையாது, இது ஏன் உழைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு கௌரவம் ஒரு கர்வம் இருக்குல்ல, அது வரும். 1000 ரூபா வாங்கினா நாளைக்கு கேட்க மாட்டாங்க, இப்பயே கேட்குறாங்கல்ல அமைச்சர்கள்லாம். என்ன எல்லாம் பலபலன் இருக்கீங்க, 1000 ரூபாவா அப்படின்னு கதிரானந்த் கேட்டார்ல, எவ்வளோ இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். வீட்டுக்கு தெரியாம உங்க அப்பா அம்மாக்கு தெரியாம பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறீங்களா அப்படி துரைமுருகன் கேட்டார்ல. பஸ்ல ஃப்ரீயா போறீங்க, ஓஷின்னு நம்ம இவர் பொன்முடி சொன்னார்ல. இதெல்லாம் பெண்களை அவமானப்படுத்துறது தானே. இந்த அவமானம்லாம் அந்த பெண்கள் ஏன் படுறாங்க? இந்த 1000 ரூபா கை நீட்டி வாங்குறது தானே. அதுக்கு பதில் நீ வந்து வங்கிக்கு போய் ஸ்வாநிதி வாங்கி ஒரு கடையை போட்டு வந்து நின்றா நாளைக்கு பிஜேபிக்காரன் வந்து நிற்பா நான் முன்னாடி, மோடி தானே உனக்கு காசு தந்து நீ இந்த இடத்துக்கு வந்த சொல்ல முடியாதுல்ல. மோடி எந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. நாளைக்கு அந்த பொண்ணு சொல்லும், பார் நீ எனக்கு தந்த திருப்பி தந்துட்டேன், ஒன்னாலலாம் நான் உயரல, என்னுடைய உழைப்பினால உயர்ந்தேன். இந்த தன்மானத்தை தர்றது அத்தியாவசியம், மற்றதெல்லாம் ஆடம்பரம். இந்த ஆடம்பரத்தை நீங்கள் நோக்கி போகும்போது அந்தந்த மாநிலம்லாம் கடனில் போகும். இமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு நிறைய கடன் இருக்கு. ஆனால் குறிப்பாக இவங்களெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசெல்லாம் மிஞ்சி காங்கிரஸ் அரசு இலவசங்களை வாரி தெரிக்குது. ஏன்னா என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப தயாரா இல்லை. ஏய் நீ ஃப்ராடு தானே, ஏதாவது கட்சி அவங்களுக்கு என்னன்னா இப்போ ஒரு மோசமான நிலைமையை நோக்கி காங்கிரஸ் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் இல்லா இந்தியா அப்படிங்கிற அளவுக்கு பாஜக பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த எமர்ஜென்சி ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணி ஆகணுங்கிற அவசரத்தில் இப்படி அறிவிச்சிட்டாங்க. அவங்க என்ன காங்கிரஸ்னா கர்கே சட்டை பாக்கெட்லேருந்து ராகுல் காந்தி பேண்ட் பாக்கெட்லேருந்து எடுத்து மக்களுக்கு தரப்போகிறாங்க. அவங்களுக்கு தெரியும் 5 வருஷம் தான் நம்ம இருப்போம், திரும்பி பாஜக தான் வரும். அதுக்குள்ளே கடனை வாங்கி போட்டு அவன் கடனை கட்டிப்பான். பெட்ரோல் விலை ஏன் குறையலன்னு கேட்குறாங்க. பாண்டு வாங்கி போட்டு பெட்ரோல் மேலே பெட்ரோல் வந்து வாஜ்பாய் அரசு போகும்போது 40 ரூபா 35 ரூபாவோ இருந்தது. மன்மோகன் சிங் வந்து அது 80 ரூபா கொண்டு போயிட்டார். ஓகேவா? இப்போ 80 ரூபா இல்லை, அன்னைக்கு 100-120 ரூபாய்க்கு போயிருக்கணும். ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, விலையை ஏற்றாமல், எலெக்ஷன் வந்துருச்சு இல்லை நெருங்கிறதுனால விலையை ஏற்றாமல் நாங்கள் தரோம் அப்புறம் தரோன்னு இந்த ஆயில் கம்பெனிக்கெலாம் பாண்டு கொடுத்து ஏகப்பட்ட கடன். இப்போ அடுத்த கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் வந்தோடனே அந்த கடனை அடைக்கணும், அப்போ தான் பெட்ரோல் தருவான் ஒழுங்கா. அதனால உலக சந்தையில் பெட்ரோலுக்கு விலை குறைஞ்சாலும் கவர்மெண்டால் குறைக்க முடியல. ஆனால் கவர்மெண்ட் நல்லா அதை மேனேஜ் பண்ணி ஏறாமல் பார்த்துக்குச்சு. கடந்த 10 வருஷத்தில் 2004 2014 வரைக்கும் 35 ரூபா இருந்த பெட்ரோல் 80 ரூபா, கிட்டத்தட்ட என்ன ரேட் இருந்தது அதுக்கு டபுள் மடங்காக உயர்ந்தது. ஆனால் அடுத்த 10 வருஷத்தில் பாருங்கள் 80 100 ரூபா, 20 ரூபா தான் ஏறி இருக்கு. இதில் என்ன ஒரு கேள்வி கேட்க தோணுதுன்னா, அப்படியே ஒரு அவங்க கிட்ட கடனில் மூழ்கிட்டாங்க, ஃப்ரீபீஸ் அறிவிச்சு ஒரு வரியை விதித்து மக்கள்கிட்டேருந்து ஒரு வருவாயை பெருக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு டிவி இருக்குது, அந்த டிவிக்கு ஒரு டேக்ஸ் விதிச்சிருக்கலாம். இல்லை ஒரு சைக்கிள் இருக்குது, அந்த சைக்கிளுக்கு டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் டாய்லெட்டுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது தான் கேட்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ தான் அபினவ் சொன்ன மாதிரி எத்தனை டாய்லெட்டு கணக்கு பண்ணி டேக்ஸ் வாங்குறாங்க. அடுத்தது வந்து போய் எத்தனை தடவை போகிறாங்க, என்ன வெயிட்டு, அந்த செப்டிக் டேங்கில் போய் வெயிட்லாம். ஏன்னா இவங்க என்ன வேணால் செய்வாங்க, வேறு வழி இல்லை. ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய சிஎம் ப்ரெஸ் மீட்டில் வந்து அழுது பார்த்துருக்கீங்களா? எங்கள் மாநிலத்தில் காசே இல்லைங்க, நாங்கள் ரொம்ப பார்த்துருக்கீங்களா? அவர் அழுதுருக்கார். ஸோ இலவசத்தை வாரி இறக்கிறேன்னு சொல்கிற அரசியல்வாதி தப்பு கிடையாது, அதை நம்பி ஓட்டு போடுற மக்கள் தப்பு. அந்த மக்கள் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் தான் அந்த கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணீங்க. 1500 ரூபாக்காகவும் ஃபட்டாஃபட் இந்த காங்கிரஸ் ராகுல் காந்தி சொல்கிற பொய்யெல்லாம் நம்பி ஓட்டு போட்டால் நீங்கள் தான் அனுபவிக்கணும். இது ஒரு நல்ல பாடம், மற்ற மாநில மக்கள் இதை பார்த்து புரிஞ்சுக்கணும். இல்லை, இப்போது இது பெரும்பாலான மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய தேர்தலில் கொடுக்கக்கூடிய மிக முக்கிய வாக்குறுதியாக அல்லது ஒரு தந்திரமாக இதை தானே பயன்படுத்துகிறாங்க, ஃப்ரீபீஸ் தானே அப்படிங்கிற. இல்லை, ஆனால் அந்த இலவசங்களை பெருசாக வாக்குறுதிகளில் சேர்க்காத பாஜக தானே பல தேர்தலில் ஜெயிக்குது. நல்ல கவர்னன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இலவசங்களை நம்ப மாட்டாங்க. மக்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ளீனான கவர்னன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக கரண்ட்டு தரோம். குஜராத் எலெக்ஷனில் ஆம் ஆத்மி என்னென்னங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, இது காங்கிரஸ் என்னென்ன வாக்குறுதி, இலவச கரண்ட்டுக்கு பில்லே பே பண்ண வேணாம். ஏன்னா அவங்களுக்கு 100% தெரியும் அவங்க வரப்போகிறது கிடையாதுன்னு. பில்லு 1 ரூபா நீங்கள் தர வேண்டாம், தண்ணிக்கு 1 ரூபா நீங்கள் தர வேண்டாம். இதெல்லாம் வந்து காங்கிரஸ் குஜராத் எலெக்ஷனில் சொன்னது. ரிசல்ட் என்ன? 90% 80% சீட்டு பாஜக ஜெயிச்சது. நீங்கள் நல்ல ஒரு கவர்னன்ஸை கொடுத்துட்டிங்கன்னா, அவங்களுடைய லைஃபுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீபீஸ் நம்ப மாட்டாங்க. குறிப்பாக மோடி வந்து பிரதமர் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும். ஆக்சுவலி அந்த ஒரு விஷனை நம்ம பாராட்டணும். 2047 இந்தியா 100 வருஷம் ஆக போகுது சுதந்திரம் அடைஞ்சு.
அப்போது உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு அவன் கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, 2047 மக்கள் அரசாங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, அரசாங்கத்தை எதிர்பார்த்து சார்ந்து மக்கள் இருக்கக்கூடாது, அந்த நிலைமையை நான் உருவாக்குவேன். அப்போது இங்கே அரசியலும் சுத்தமாகும். எப்போ மக்கள் வந்து மக்கள் அரசாங்கத்தை சார்ந்து இருக்கும்போது தான் இந்த இலவசம் அது தரேன் இது தரேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ஸோ அந்த ஒரு நிலையை மாற்றிட்டா. ஸோ அவருடைய டார்கெட்டு 2047 இதுதான். இந்த விஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப தேவை. அரசியல் தலைவருக்கு மட்டும் இருந்தால் போதாது, பொதுமக்களுக்கும் அது. அப்படின்னு நான் என்னுடைய இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி, அதாவது இந்தியாவில் அந்த கழிப்பறைக்குன்னு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. பொது இடங்களில் கழிப்பறை போகிறது தான் இந்தியர்களுக்கு ஒரு பெரிய சவாலான விஷயமா இருந்தது. ஆனால் பிரதமர் மோடி வந்ததுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு வீட்லேயும் கழிப்பிடங்கள் கட்டுறதுக்குன்னு ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்து அதை செயல்படுத்தி ஐநா முதல் உலகத்தில் இருக்க நிறைய தலைவர்கள் அதை பாராட்டியிருக்காங்க. ஆனால் இப்போது காங்கிரஸ் வந்து மறுபடியும் உங்கள் வீட்டில் டேக்ஸ், அந்த கழிப்பறைக்கு டேக்ஸ் அப்படின்னு போடும்போது இந்த வரலாற்றை திரும்ப மாற்றி எழுதுகிற மாதிரி இல்லை. ஆமாம், இது எப்படி அப்படின்னா, பொதுவாக இப்போ வரி அப்படின்றது பொதுவாக யாருக்கு நம்ம போடுவோன்னு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாப் இருக்கும். இந்த ஸ்லாப்ல இருக்கிறவங்களுக்கு வரி அப்படின்றது தான் பொதுவாக நம்முடைய புரிதல். இப்போ டாய்லெட்டுக்கு வரி அப்படின்னு வரும்போது தான் பிரச்சனையே வருது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியர்கள் அப்படின்னா அவங்க ஓப்பன் டெஃபிகேஷன் தான் செய்வாங்கன்ற பிம்பம் வெளிநாட்டில் இருந்தது. அந்த பிம்பம் கிட்டத்தட்ட உண்மைதான். ஏன்னா 2014க்கு முன்னாடி வெறும் 39% வீடுகளில் தான், குறிப்பாக வட இந்தியாக்களில் அவங்க தான் வந்து டாய்லெட் பயன்படுத்தினாங்க. மீதி எல்லாருமே ஓப்பன் டெஃபிகேஷன். இதில் குறிப்பாக அதிக அளவில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா தலித் சமுதாயத்தினர் தான். அவங்க தான் அதிகமாக இதனால் பாதிக்கப்பட்டவர்கள். இப்போ ஓப்பன் டெஃபிகேஷன் அப்படின்றது ஒரு ஹெல்த் ஹசார்ட் மட்டும் இல்லை, செக்யூரிட்டி ஹசார்ட். ஏன்னா ஓப்பன் டெஃபிகேஷன் பண்ணுறவங்க பகல் நேரத்தில் போக முடியாது, அதிகாலை வேளையில் தான் போக முடியும். நிறைய நேரங்களில் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் ஆட்சியில் இருந்தபோது பெண்கள் வந்து காலங்காத்தால் போகும்போது அவங்கள கடத்திட்டு போகிறதுக்காகவே பல இடங்களில் கும்பல்கள் இருந்து அவங்கள கடத்திட்டு போய் அவர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள்லாம் வரிசையாக நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அப்போது ரெண்டு விஷயம், இது அவங்க ஒரு சொசைட்டியோட ஆரோக்கியத்துக்கும் கேடு, பர்சனலாகவும் அவர்களுக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் தான் மோடி அவர்கள் வந்து கிளீன் இந்தியா மூவ்மெண்ட் மூலமாக எல்லாருக்கும் டாய்லெட் கிடைக்கிறத நம்ம உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி கிராமங்கள் தோறும் டாய்லெட் கட்டினாங்க. 11 கோடி டாய்லெட் கட்டப்பட்டு இது வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டது. இந்த கிளீன் இந்தியா மூவ்மெண்ட்னால என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, டெஃபிகேஷன் அப்படின்றது டாய்லெட்டில் தான் பண்ணணும் அப்படின்ற அந்த சிந்தனை கிராம மக்களுக்கு ஆழமாக உள்ளே போயிடுச்சு. அதனால் இப்போ புதுசாக தச்சு வீட்டை வந்து ஓட்டு வீடாக மாற்றி கட்டுறாங்கன்னு வைங்க. அப்போது கூடவே டாய்லெட் அப்படின்றது ஒரு அத்தியாவசிய விஷயமாக கட்டுறதும் ஒரு வழக்கமாக மாறிடுச்சு. இப்போ அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் இவங்க டாய்லெட்டுக்கு 25 ரூபா அப்படின்னு போடுறது யார் அதிகமாக பாதிக்கும்? அடித்தட்டு மக்களை தான் அதிகமாக பாதிக்கும். நான் எதுக்குப்பா இதுக்கு இயற்கைக்கு ஒரு இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு நான் வந்து டேக்ஸ் கட்டணுமான்னு அவங்க திரும்ப யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா, இந்தியா இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு எதை சாதிக்கணும்னு நினச்சதோ அதை அப்படியே பின்னோக்கி போயிடும். மக்கள் பின்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. கழிப்பறை பயன்படுத்துறதுக்கு, அதை வீட்டில் கட்டுறதுக்கு திரும்ப இந்த ஓப்பன் டெஃபிகேஷன்றது ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஆனந்த் அவர்கள் சொன்னார், 2047 அரசாங்கத்தை நம்பாத ஒரு அரசாங்கத்தை எதிர்பார்க்காத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு, அதற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த விஷயம்தான் இருக்கும். ஆல்ரெடி இந்த கம்யூனிஸ்டுகள் சொல்கிற மாதிரி தான், தண்ணிக்கு காசாக்கிட்டீங்க, காற்றுக்கு காசாக்கிட்டீங்க. இப்போ வந்து அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து பாத்ரூம் போகிறதுக்கும் அப்புறம் எதுக்குடா நீ அந்த கூட்டணியில் இருக்கன்னு கேட்டால் போடா சங்கின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது உங்களுடைய வழக்கம். இது இப்படி தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமாக ஒரு அரசாங்கம், குறிப்பாக அந்த மாநில அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் ஃப்ரீபீஸை அறிவித்து அதன் மூலமாக ஆட்சிக்கு வர்றது பெரிய ஆபத்தானது. அப்படி ஆட்சிக்கு வந்து கடனில் மூழ்கினா உங்கள் வீட்டு கழிவறைக்கு டாக்ஸ் விதிக்கக்கூடிய நிலைமை வந்துடலாம். அதைத்தான் இன்றைக்கி ஹிமாச்சல் அரசாங்கம் செஞ்சுருக்கு. மீண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.